ஓகே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம தமிழாளினால் சேனல். ஓகே, இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சேனல் ஆர்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் அதை தொடர்ந்து சேனல் ஆர்ட்டை எப்படி நம்ம சேனலில் செட் பண்ணுறது அதை பற்றின வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நீங்களமாகலாம் யூடியூபர். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன ப்ரொசீஜராக லாஸ்ட்டாக பண்ணணும், அதை சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். அதையும் நீங்கள் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச பிறகு நீங்கள் சேனல் ஆர்ட்டை செட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் ஓப்பன் பண்ணோன்னே இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இது போல தான் இருக்கும். நடுவில் இருக்க நியூ டெக்ஸ்ட்டை டெலிட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 3 டாட் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே தெரிய இமேஜ் சைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கஸ்டம் ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணிட்டு யூடியூப் சேனல் பேனர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு பேனர் கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம்ல, யூடியூப் சேனலோட பேனர், அதை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஷோ ஆகிறதா நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு மாடல் ஓகே பண்ணிக்கிறேன். இப்போ இது போல் நடுவில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நடுவில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக இதோட சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இது போல் இப்போ தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு. இது போல் பண்ண பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டு கீழே 5 ஆப்ஷன் இருக்குல்ல, அதை 4வது ஆப்ஷன் கிளிக் பண்ணி பேக்ரவுண்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒயிட் செலக்ட் பண்ணிக்கிறேன் பேக்ரவுண்டாக. ஓகே, இது போல் செலக்ட் பண்ண பிறகு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஐக்கான் கொடுத்துருக்காங்களா, அதை கிளிக் பண்ணி இதை சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய க்ரோம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ஆப் ஓப்பன் பண்ண பிறகு நான் சொல்கிறத கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. m.youtube.com. இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் நீங்கள் டைப் பண்ணி உள்ளே உங்களுக்கு யூடியூப் உங்களுடைய க்ரோம் ஆப்பில் ஓப்பன் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே மேலே ஒரு ரெட் கலரில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க இந்த கார்னரில். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஒரு 3 லைன் பட்டனாகவும் ஷோ ஆகலாம். 2-3 தான். நான் இந்த ஆப் அப்டேட் பண்ணாமல் வச்சிருக்கனால எனக்கு இது போல் ஷோ ஆகுது. இப்போ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி கீழே நிறைய ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். இதை லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலோட லோகோ ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா யுவர் சேனல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கஸ்டமைஸ் சேனல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஆடியோ சேனல் ஆர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஷோ ஆகும். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் ஆர்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன், அதனால தான் எனக்கு இது போல ஷோ ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ சேனல் ஆர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி இது போல செட் ஆயிருந்தாலும் பிரச்சனை இல்லை. நடுவில் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இது போல ஒரு பென் ஐக்கான் ஷோ ஆகும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு சேனல் ஆர்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அடுத்து உங்களுக்கு இது போல ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃபோட்டோ ஃப்ரம் ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களோட ஃபைல் ஓப்பன் ஆகும். அந்த ஃபைல் இருந்து இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக எடிட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு இது போல் அப்லோட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ப்ரிவியூ கொடுத்துருக்காங்க. டெஸ்க்டாப்பில் உங்களுக்கு எந்த மாதிரி ஷோ ஆகும், டிவியில் எந்த மாதிரி ஷோ ஆகும், அடுத்து மொபைலில் என்ன மாதிரியான வியூ ஷோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை லைட்டாக ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே. ஓகே, இது போல் கொடுத்த பிறகு கீழே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ஏ கிராப் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ண விரும்புனீங்கன்னா அட்ஜஸ்ட் ஏ கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இதில் நீங்கள் ஜூம் பண்ணியும் ரெடியூஸ் பண்ணியும் நீங்கள் இதை கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து கீழே தெரிய செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் ஆர்ட் இப்போ உங்களோட சேனலில் அப்டேட் ஆயிரும். ஓகே, இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம அங்கே பார்த்த சேனல் ஆர்ட் இப்போ என்னோட சேனலில் பர்ஃபெக்டாக நான் செட் பண்ணிட்டேன். மேலும் இது பார்த்தீங்கன்னா டிவி, டெஸ்க்டாப், மேலும் மொபைல் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிக் கொடுத்த ப்ரொசீஜர் தான். ரொம்ப கஷ்டமாக எதுவும் பட தேவையில்லை, ஈஸியாகவே இது போல செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சொல்லிக் கொடுத்த ஸ்டெப் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கு நம்புறேன். இது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நம்புறேன். மேலும் இது போல பார்த்தீங்கன்னா யூடியூப் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு பார்த்த இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க. மேலும் இது போல பல வீடியோ அப்டேட்காக நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் தெரிய அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏன் டவுட் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ரிப்ளை உடனே கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சோஷியல் மீடியா லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்கு, நீங்கள் அங்கேயும் ஃபாலோ பண்ணலாம், உங்களுக்கு அங்கேயும் ரிப்ளை கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.